பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை சம்பவம் தான் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே அதிர வச்சது. பட்டியலின மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காகவும் பல்வேறு வகையில ஏகப்பட்ட உதவிகள் செஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாம தொடர்ந்து அவங்களுக்காகவே செயல்பட்டவர் தான் தலித் போராளியும் வழக்கறிஞருமான ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். தன்னுடைய இளம் வயதிலேயே ஒரு பெரிய தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவரா உயர் பொறுப்புல செயல்பட்டு வந்திருக்காரு. இப்படி தீவிர அரசியல்ல இருந்ததுனால தன்னுடைய அரசியல் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு திருமணமே செய்யாம இருந்திருக்காரு. மேலும் தன்னுடைய உயிருக்கு எப்போதுமே ஆபத்து இருக்கு அப்படிங்கிறதுனால இவர் எங்கே போனாலுமே படை சூழ்ந்த இவருடைய ஆதரவாளர்கள் கூட தான் போவாரு. இது மட்டும் இல்லாம அகில இந்திய அளவுல அரசு உரிமம் பெற்ற 20 லட்சம் மதிப்பிலான ஒரு உயர் ரக துப்பாக்கியை எப்போதுமே தன் வசம் வச்சிருப்பாரு. இப்படி தன்னுடைய உயிருக்கு எந்நேரமும் எப்போதும் ஆபத்து இருக்கிறதுனால ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை வீணாகிற கூடாது அப்படிங்கிறதுனால திருமணத்தை விரும்பாம இருந்திருக்காரு. இதுல ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய தந்தையான கிருஷ்ணனும் இவருடைய தாயாரும் எவ்வளவோ வற்புறுத்தியும் திருமணமே செய்து கொள்ளாம இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னுடைய 44வது வயதுல தன்னை விட 20 வயது குறைவான வழக்கறிஞர் பொற்கொடி அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் எல்லாருக்குமே நம்ப முடியாத ஒரு பெரும் ஆச்சரியமா இருந்தது. இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி திருமணம் ஆச்சு அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை நம்ம இப்ப சுருக்கமா பார்க்கலாம். சென்னை பெரம்பூர் பகுதியில இருக்க பந்தர்காடன் தெருவுல வசிச்சுட்டு வந்த திருநாவுக்கரசு அப்படிங்கிறவரு வெயிட் லிப்டிங் சாம்பியனாவும் அகில இந்திய அளவுல பல போட்டிகள்ல பல்வேறு பதக்கங்களை வென்றிருக்காரு. இதன் மூலியமா அவருக்கு தெற்கு ரயில்வேல வேலையும் கிடைச்சது. இதுல திருநாவுக்கரசு விஜயலட்சுமி தம்பதியினருக்கு பொற்கொடி மலர்கொடின்னு 2 பொண்ணுங்க இருக்காங்க. இதுல மூத்த மகள் பொற்கொடி அவங்கள தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இதுல பொற்கொடி அவங்க வந்துட்டு தன்னுடைய சட்ட படிப்பை முடிச்சிட்டு வழக்கறிஞரா வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்தே பொற்கொடி அவங்க வந்துட்டு அம்பேத்கர் அவர்கள் மேல ரொம்பவே தீவிரமான ஈடுபாடுல இருந்து வந்திருக்காங்க. வழக்கறிஞர் ஆனதுல இருந்து அம்பேத்கர் பின்பற்றி வந்த புத்த மதத்தை தானும் பின்பற்றி வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் அம்பேத்கர் அவர்கள் மேல தீவிர ஈடுபாடு கொண்டதுனால புத்த மதத்தை தழுவியதோடு பெரம்பலூர்ல இருக்கிற தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல புத்தர் விகார் ஒன்னையும் அமைச்சிருக்காரு. அங்க பொற்கொடி அவங்க வந்துட்டு அடிக்கடி அங்க வந்து போனதுனால ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஒரு அறிமுகம் ஏற்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பொது வாழ்க்கையை பார்த்து ரொம்ப வியந்து போன பொற்கொடி அவங்க வந்துட்டு ஒரு கட்டத்துல அவங்கள விரும்ப தொடங்கியிருக்காங்க. அதன் பிறகு பொற்கொடி அவங்க தன்னுடைய பெற்றோர் கிட்ட தன்னுடைய விருப்பத்தை கூறியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கிட்ட பொற்கொடி அவங்களுடைய தந்தை இதை பத்தி பேசும்போது தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ஆபத்தான விஷயங்களை பத்தி சொல்லி முதல்ல மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. ஆனா பொற்கொடி அவங்களும் அம்பேத்கர் அவர்கள் மேல கொண்ட ஈடுபாடுனால ஒரு கட்டத்துல சம்மதம் தெரிவிச்சு இவர்களுடைய திருமணமானது 2016ஆம் ஆண்டு சென்னை பச்சையப்பன் கல்லூரிக்கு எதிரே இருக்கிற புனித ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப்பள்ளி வளாகத்துல ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்தது. இவங்களுடைய திருமணத்தை புத்த குருமார்கள் பௌத்த மத சடங்குப்படி எல்லாமே நடத்தி வச்சிருக்காங்க. இவங்களுடைய திருமணத்துல விசிக கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன்ல இருந்து பல தலித் இயக்க தலைவர்கள் எல்லாரும் கலந்துகிட்டு வாழ்த்திருக்காங்க. அதன் பிறகு இவங்க 2 பேருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இதுல பெங்களூர்ல நடைபெற்ற ஒரு புத்த நிகழ்ச்சியில இவங்க கலந்துகிட்டது மட்டும் இல்லாம பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தேசிய தலைவரும் உத்தரப்பிரதேசுடைய முன்னாள் முதல்வருமான மாயாவதி அவங்க வந்துட்டு அந்த பெண் குழந்தைக்கு சாவித்ரி பாய் அப்படிங்கிற மாதிரி பெயர் சூட்டியிருக்காங்க. சாவித்ரி பாய் அப்படிங்கிறது இந்தியாவுடைய முதல் பெண் ஆசிரியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த சிறப்பான பெயரையே அந்த பெண் குழந்தைக்கு வச்சிருக்காங்க. கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த பெண் குழந்தைக்கு முதல் பிறந்த நாளை கொண்டாடி இருக்காங்க. சந்தோஷமா இருந்துட்டு வந்த நிலையில அந்த குடும்பத்துல இப்படி ஒரு சோகம் ஏற்பட்டிருக்கு. இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.